பேக்கேஜிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் கண்காட்சி காம்பேக்ட் அண்ட் லாக்மேட் 250க்கும் மேற்பட்ட நவீன இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் உபகரண உற்பத்தியாளர்களின் அணிவகுப்பு மே 31 முதல் ஜூன் 2 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளின் எதிரொலியாக பங்குச்சந்தைகள் புதிய உச்சத்தை எட்டியிருக்கின்றன. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் மூத்த செய்தியாளர் கணபதி. அவரோடு பேசலாம். கணபதி, தற்பொழுது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளுக்கு அப்புறமா பங்குச்சந்தை புதிய உச்சத்தை எட்டியிருக்கு. இது எந்த மாதிரியான தாக்கங்களை இந்த பங்குச்சந்தைகளை ஏற்படுத்தியிருக்கு? இப்போதைய சூழ்நிலைப்படி சென்செக்ஸ் 2000 புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்திருக்கிறது. அதே போல நிப்டி 600 புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்திருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளிலே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக முன்னணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என கூறப்பட்டுள்ளதால் கொள்கைகளிலே எந்த விதமான மாற்றமும் இருக்காது. மத்திய அரசின் கொள்கைகள் அப்படியே தொடரும் என பங்கு சந்தைகளை சேர்ந்தவர்கள் நம்புகிறார்கள். இதன் காரணமாகத்தான் முதலீட்டாளர்கள் புதிய உற்சாகத்துடன் பங்குகளை வாங்கி வருகிறார்கள். இதனால் பங்கு சந்தையிலே விறுவிறுப்பு ஏற்பட்டுள்ளது. பெரும்பாலான பங்குகளின் விலைகள் உயர்ந்து வருகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி தொடர்ந்தால் உற்பத்தி துறைக்கு தொடர்ந்து ஊக்கம் கிடைக்கும் எனவும், மேக் இன் இந்தியா போன்ற திட்டங்கள் தொடரும் எனவும் கருதப்படுகிறது. அதே போலவே தற்போது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வேகம் பிடித்து வரும் நிலையிலே மானியங்கள் அதிகரிக்காது எனவும், அரசாங்கத்தின் செலவு கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் எனவும் பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் கருதுகிறார்கள். இதனால் மத்திய அரசு நிறுவனங்களின் பங்குகளின் விலைகள் கணிசமாக உயர்ந்திருக்கின்றன. அதே போல அதானி குழுமம் போன்ற சில குழுமங்களின் பங்குகள் முன்பு குறைந்திருந்த நிலையிலே தற்போது மீண்டும் விறுவிறுப்பாக அதிகரித்து வருகின்றன. பங்கு சந்தையிலே இந்த உற்சாகம் எப்படி இருக்கும் என்பதை நாளைய தேர்தல் முடிவுகள் முடிவு செய்யும். என்றால் தேர்தல் முடிவுகளிலே ஏதேனும் இழுபறி இருந்தால் பங்கு சந்தையிலே சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் அப்படி இல்லாமல் கருத்து கணிப்புகள் படியே இருந்தால் பங்கு சந்தை தொடர்ந்து படிப்படியாக உயரும் எனவும், அடுத்த 5 ஆண்டுகளிலே அரசின் கொள்கைகள் பங்கு சந்தைகளுக்கு சாதகமாக இருக்கும் என முதலீட்டாளர்கள் கருதுவதாகவும் வல்லுநர்கள் கருதுகிறார்கள். ஆகவேதான் இன்று ஆரம்ப கட்டத்தில் இருந்து பங்குச்சந்தை உயர்வை கண்டு வருகிறது. நிப்டி மற்றும் சென்செக்ஸ் கணிசமாக உயர்ந்திருக்கின்றன. கார்த்திகா. கணபதி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. பங்குச்சந்தை நிபுணர் சோமு வெள்ளைப்பன் நம்மோட இணைப்பில் இருக்கிற அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இந்த பங்குச்சந்தைகளுடைய உயர்வு அப்படிங்கிறது இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளுக்கு அப்புறமா உயர்ந்திருக்கு. பொதுவாக தேர்தல் சமயத்துல இந்த பங்குச்சந்தைகள்ல இருக்கக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? முதலீட்டாளர்கள் இதை எப்படி கவனமாக கையாளணும்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு இந்திய பங்குச்சந்தை அது எவ்வளவு உயரக்கூடுமோ அவ்வளவு உயர்ந்தாகிவிட்டது. இவ்வளவு உயர்ந்திருக்கிறதுக்கான காரணம் ஏற்கனவே மத்தியில் இருக்கிற கட்சியினுடைய ஆட்சி தொடரும் என்கிற ஒரு எதிர்பார்ப்புல ஏற்கனவே பங்குச்சந்தையை நல்ல கணிசமான உச்சத்தில் கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது வந்த கார்ப்பரேட் ரிசல்ட்ஸ் முன்பு இருந்ததை போல இல்லாவிட்டாலும் கூட தொடர்ந்து பங்குச்சந்தை உச்சத்தில் இருப்பதற்கு காரணம் ஆட்சி தொடரும் என்கிற ஒரு நிலை. அதற்கு பிறகு இழுபறி வரலாம் என்பது போல செய்திகள் வந்த போது கொஞ்சம் 1000 புள்ளிகள் இறங்கினது, 1000 புள்ளி ஏறினது, இது போன்ற சில மாற்றங்கள் இருந்தது. அதற்கு பிறகு இப்ப எக்ஸிட் போலுக்கு பிறகு ஓரளவிற்கு நிச்சயமாக இதே ஆட்சி தொடரும் என்கிற ஒரு எதிர்பார்ப்புல இப்போ இருக்கிற பங்குச்சந்தையினுடைய இந்த சின்ன உயர்வு காட்டுகிறது. ஆனால் நிச்சயமாக இது ஒரு முடிவான முடிவு தெரிந்த பிறகு நிச்சயமா இதே ஆட்சி தொடரும் என்று தெரிகிற போது இன்னொரு ஜம்ப் இருக்கும். முன்பு போல ஒரு 10% உயர்ந்து உடனடியாக ட்ரிப் ஆகி அந்த அளவுக்கெல்லாம் இருக்குமா என்று என்னால் யோசிக்க முடியவில்லை. ஏற்கனவே இது உயர்ந்து இருக்கிற காரணத்தினால் இதில் ஒன்றும் புதிய விஷயம் இல்லை என்று பெரிய முதலீட்டாளர்கள் நினைக்க கூடும். ஆனால் மாறுதலாக ஒரு இழுபறி நிலைமை வருகிற பொழுது உயர்வதற்கு பதிலாக அதிகமாக விழுவதற்கான ஆபத்துகளும் இருக்கின்றன. அது தேர்தல் முடிவினுடைய கையில தான் இருக்கிறது. ஒரு நிலையான ஆட்சி, அது எந்த ஆட்சி, ஒரு நிலையான ஆட்சி என்கிற பொழுது பங்குச்சந்தை அதை சமாளித்துக் கொள்ளும். ஆனால் ஒரு இழுபறி என்கிற நிலைமை பங்குச்சந்தைக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதற்கு பிறகு ஒரு நிலையான ஆட்சி என்று வந்துவிட்டாலும் கூட பங்குச்சந்தை அதிகமாக உயர்ந்த பிறகு அதற்கு பிறகு இது தெரிந்த செய்திதானே என்று உயர்ந்ததில் பாதியை திருப்பி அதை கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அதனால சிறு முதலீட்டாளர்கள் மிக வேகமாக சாதாரண பங்குகளை இது போன்ற பெரிய ரேலியில் வாங்கக்கூடாது என்பது என்னுடைய அனுபவம்.
பொதுவாக இப்போ நீங்க உயர்ந்திருக்கு அப்படின்னா இனி அடுத்து வந்து தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் தான் களத்துல எதிரொலிக்க போகுது அப்படின்னா நீங்க சொல்ற கணக்குகள் பார்க்கலாம். ஒருவேளை இழுபறியா இருக்கக்கூடிய பட்சத்துல முதலீட்டாளர்கள் இதை எப்படி அணுகணும்? நிச்சயமாக நீங்க வந்து இப்போ தேர்தல் முடிவு தெரிந்த உடனே பங்குச்சந்தை நேரம் வாய்ப்பெல்லாம் கொடுக்காது. உடனடியாக இறங்குவதென்றால் இறங்கிவிடும். அப்படி ஏதாவது ஒரு பெரிய கலாட்டா நடந்தாலும் பங்குச்சந்தையில ஏற்ற இறக்கங்களில் ஒரு பெரிய மாறுதல்கள் நடந்தாலும் கூட நல்ல பங்குகளாக வாங்கி வைத்திருப்பவர்கள் உடனடியாக அவற்றை இந்த அவ்வப்போது வருகிற செய்திகளை வைத்து ஒரு உறுதியா தெரியாம காலையில ஒரு இண்டிகேஷன் தான் சொல்லுவாங்க. இவர்கள் லீடு அவர்கள் லீடு என்பது போல வரும். அது எந்த மாநிலத்தினுடைய முடிவுகள் முதலில் தெரிவிக்கப்படுகிறதோ அது வேறு விதமாக அமையலாம். கடைசியில அதனுடைய மொத்த கூட்டுத்தொகையில அதனுடைய பங்கு ரொம்ப குறைவாக இருக்கலாம். இது போன்ற பல விளையாட்டுகள் நாளைக்கு நடக்கக்கூடும். அதனால நாம விற்றிருக்க வேண்டும் என்றால் முன்கூட்டியே விற்றிருக்க வேண்டும். இன்று கூட விற்பதற்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பெரிய லாபத்தை தான் நாம் தவற விடுகிறோமே தவிர ஒரு ஒரு அளவிற்கான லாபம் நமக்கு இப்பொழுதே இருக்கிறது. இன்றைக்கு இன்னும் உறுதியாக தெரியாத பொழுது ஒரு பங்குச்சந்தை உயரத்தில் இருக்கிறது என்றால் நான் சொல்றேன் அவரவர்கள் தான் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பகுதியை லாபத்தை பதிவு செய்துவிட்டு காத்திருக்கலாம். நாளைக்கு இறங்கினால் அதை வாங்கிக் கொள்ளலாம். ஏறினால் சரி ஓரளவுக்கு பாதியாவது வைத்திருக்கிறோமே அதை வைத்துக் கொள்ளலாம் என்பது போன்ற பல்வேறு விதமான ஸ்ட்ராட்டஜிகளை கைப்பற்றலாம். எப்படி பார்த்தாலும் எல்லோருக்குமே ஒரு குறுகிய காலத்தில் இது லாபமோ நட்டமோ பார்க்க வேண்டும், நான் இடையில் வந்துவிட்டு சம்பாத்தியத்துடன் என்று நினைப்பவர்களுக்கு ஒரு கடுமையான நாள் தான் நாளைய முடிவு வருகிற நாள். மற்றபடி நான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர், எனக்கு இதை பற்றி எல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. நான் நல்ல பங்குகளை தான் வாங்கி வைத்திருக்கிறேன். அது நாளைக்கே உயர்ந்தாலும் இறங்கினாலும் நான் ஒன்றும் அச்சப்பட போவதில்லை என்பவர்கள் இதை வேடிக்கை பார்க்கலாம். கண்டிப்பாக நாளைக்கு வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் இந்த பங்குச்சந்தைகள்ல என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கறத தொடர்ந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி. கணபதி, உங்களுக்கும் நன்றி. நன்றி. பேக்கேஜிங் மற்றும் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்விப்மெண்ட் கண்காட்சி காம்பேக்ட் அண்ட் லாக்மேட் 250க்கும் மேற்பட்ட நவீன இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் மற்றும் உபகரண உற்பத்தியாளர்களின் அணிவகுப்பு மே 31 முதல் ஜூன் 2 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.